ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சுவையான முறையில் இறால் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 பட்டை, 4 கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகும். இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி போடலை, அப்படியே தான் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்குச்சு. இப்போ இது கூட நம்ம இறா சேர்த்துக்கலாம். இறால் நல்லா வதங்கும் போது அதுலேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த தண்ணியே போதும் அந்த இறா வேகிறதுக்கு. இப்போது இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கலந்த மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது நான் இது கூட ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதை இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிரேவி நல்லா வரும், நிறையா வரும். இப்போ இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை சிம்மிலே வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முறையில் இறால் கிரேவி செஞ்சாச்சு. இப்போது இதை நல்லா சுட சுட சாப்பாடில் இறா கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.